ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஓம்கார் இந்த வேலைக்காக என்ன வேணா செய்ய தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால அவளும் சரி ஓகே, உனக்கு இந்த வேலை அவ்வளோ முக்கியம்னா நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். சரி போயிட்டு என்னோட காரில் லக்கேஜ்லாம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வா, அதுவும் ஸ்டெப்ஸில் தான் நீ ஏறி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் சரின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். ஆனால் இவ வில்லத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கா, போடா போ, எத்தனை தடவை நீ ஸ்டெப்ஸில் ஏறி ஏறி இறங்குறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா அங்கே போய் அவன் டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நிறைய லக்கேஜ் வந்து அவன் வச்சிருக்கா போல், கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேக் கிட்ட இருக்கும். ஸோ இவன் எப்படி தூக்கிட்டு வர போறான், எத்தனை தடவை தூக்கி ஏற போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளுங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காளுங்க. ஆனால் அப்பதான் ஃப்ரெண்டுக்காரி வாயை பொழுதுகிட்டு அங்கே பாருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்மளால மொத்த பேக்கையும் ஒரே ஆளா ஒரே டைம்ல தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கான். வேலை மிச்சம். இனிமே அத்தனை தடவை ஏறி இறங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுலயே அவளுக்கு கடுப்பாயிடுது. அப்புறம் ரூமுக்கு போயிட்டு பேக்கெல்லாம் எடுத்து வச்சா அப்போ காலை நீட்டிக்கிட்டு அவ எனக்கு ஃபுட் மசாஜ் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாமா பண்ணணும், எனக்கு இந்த வேலைலாம் தெரியாது அப்படின்னு சொன்னா, நான் சொல்றதை செய்யறதுதான் உன் வேலை, மறுபேச்சு கேட்காம பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனுக்கும் ஏதோ தெரிஞ்ச மாதிரி நிறைய கிரீம் எல்லாம் அள்ளி காலில் பூசி விட்டுட்டு இருக்கான். இவ்வளவா எடுப்பாங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு தான் முன்னாடியே தெரியாதுன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு காலை மசாஜ் பண்றேங்கிற பேர்ல நல்லா பிடிச்சி முறுக்கி விட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கே வலிக்குது, போதுன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, எனக்கு போயிட்டு லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிவிட போகும்போது இவ செருப்பு போட்டு எந்திரிக்கிறேங்கிற பேர்ல அப்படியே விழுந்து வாரிடுறா நம்ம ஹீரோவோட கால்லையே. உடனே இவன், நீங்க சொன்னா நான் எடுத்துட்டு வர போறேன் மேடம், அதுக்கே அப்படி காலெல்லாம் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் வேலை செய்கிற கேப்பில் அம்மா கால் பண்ணி விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறான். சரிப்பா பார்த்து வேலையை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஒரு வயசான தாத்தா எதையோ ஒன்று இழுத்துட்டு போக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நீங்க இந்த வயசுல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி தான் ஹெல்ப் பண்ணி அந்த தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கா. அப்போ எதிர்த்தாப்புல வந்து நம்ம ஹீரோ சைக்கிள் எடுத்துட்டு வந்திருப்பான் போல. அவன் வந்து நான் உங்களை டிராப் பண்றேன், ஏறி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை பின்னாடி வச்சு டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கான். இதை நம்ம ஹீரோயினி தூரத்துல இருந்து பார்த்துட்டு, பரவாயில்ல இந்த பையன் திமிரு பிடிச்சவனா இருந்தாலும் இப்படி ஏழைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ கால் பண்ணுறாளுங்க. எதுக்காகடி வாசல் நின்றுக்கிட்டே வீடியோ கால் பண்ணுறீங்க, நேராக ரூமுக்கு வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நாங்கள் ஒரு ஆள் சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கோம், அவன் யாருன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை அந்த பக்கம் திருப்பி காட்டுறா. பார்த்தா நம்ம ஆளு தான் அந்த தாத்தாவை கீழே இறக்கி விட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவர் காசு கொடுத்துருப்பாரு போல. அதை பார்த்துட்டு இவன் டென்ஷன் ஆகுறா. இவன் ஏதோ நல்லவன், அதனால தான் லிஃப்ட் கொடுத்து அழைச்சிட்டு போறான்னு பார்த்தா இறக்கி விட்டதுக்கு காசு வாங்குறானே இப்படி அந்த வயசானவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஆனால் நிஜமா அந்த தாத்தா காசு கொடுத்தது எதுக்குன்னா, நம்ம ஹீரோ கிட்ட சேஞ்ச் இருக்கா, சில்லற இருக்கான்னு கேட்டிருப்பாரு. அதனால இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 500 ரூபாயை வாங்கிட்டு இவன் பதிலுக்கு சேஞ்ச் கொடுத்துருப்பான். ஆனா அதை அவ பார்த்துட்டு தப்பா நினைச்சுக்கிட்டா. இப்போ நைட் ஆயிடுது, ஏதோ பீஸா கேட்டிருப்பா போல. அதை எடுத்துட்டு வந்துட்டு நம்மளால கொடுத்தாலும் அதுல கூட ஏதாவது குறை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கா. நான் இந்த பீஸாவை கேட்டேன், நீ பாட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை நான் சாப்பிடணுமா அப்படின்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் போயிட்டு வேற மாத்திட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்ப போனா, இவளுக்கு பாட்டு பாட நல்லாவே வரும் போல. ஸோ அதனால பாட்டு பாடிக்கிட்டே இருக்கா, நல்லா தான் பாடிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு வந்து பூர்வ ஜென்மத்தோட பாடலை வந்து பாட ஆரம்பிச்சிட்டா. அதுவும் நம்ம ஓம்காரை பார்த்து உடனே ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வந்து, ஏண்டி இந்த பாட்டை பாடுற அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அப்புறமா தான் அவன் நிதானத்துக்கே வரா. அதுக்கப்புறம் திரும்பவும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா. அப்ப அவன் பார்த்துட்டு இருக்கும் போது கீழே பாக்குறான், பிளக் பாயிண்ட்ல இருந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது. ஸோ இதை பார்த்துட்டு அந்த பையன் அங்கேருந்து வந்து நம்ம மயூராவோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்து அந்த பிளக்கை புடுங்கி விட்டுறான். அவளோட உயிரை காப்பாற்ற தான் இதை அவன் பண்ணது. ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிட்டா, நான் பாட்டு பாடுறது பிடிக்காம தர இந்த மாதிரி பண்ண, உனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும், நான் இதுக்கப்புறம் உன்னை வேலையில வச்சுக்கிறதா இல்ல, இப்பயே உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ படிக்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இவன் எந்த தப்புமே பண்ணல, இருந்தாலும் அவ வேலையை விட்டு தூக்கிட்டாளா. ஸோ ரூமுக்கு வந்து இவன் படுத்துக்கிட்டு யோசிச்சிட்டே இருக்கான், இந்த வேலை ரொம்ப முக்கியம், இந்த வேலை மட்டும் இல்லைன்னா நம்ம எப்படி காலேஜ்க்கு ஸ்காலர்ஷிப்ல பாதி பணம் தானே கட்டுவாங்க, மீதி பணத்துக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டான் போல. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு சேம் டைம்
முன் ஜென்மத்துல நடந்த அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு கனவா வாய்ஸ்ல மட்டும்தான் கேக்குது, விஷுவலா வரல. அதாவது அவங்களோட காதுல ஒரு குரல் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம மயூரா கிட்ட ஓம்கார் என்ன ஆனாலும் நம்ம பிரிய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதே மாதிரி அவனோட காதுலயுமே நம்ம மயூராவோட வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, இந்த ஜென்மத்துல இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்திலயாவது நம்ம ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஸோ இந்த வாய்ஸ் இவங்க ரெண்டு பேருமே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம ஹீரோயினி அந்த ரூமை விட்டே வெளியே வந்துட்டா, எனக்கு எதுக்காக இந்த குரல் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவனுக்கும் அந்த குரல் கேக்குது. ஏன் எனக்கு இந்த குரல் கேக்குது, யாரோட குரல் இது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பயந்து போயிட்டு அங்க இருந்து எழுந்திரிச்சு வரான். இவ ரூமை விட்டு வெளியே வந்தவ ஸ்டெப்ஸ்ல உட்காந்து காதை பொத்திக்கிட்டு இருக்கா. அப்ப யாரோ அந்த பக்கமா வர்ற மாதிரி நிழல் தெரியுது. உடனே இவ கையில எதையோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அடிக்க போற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யார் அது, மேல வராதிங்க, வந்தீங்கன்னா நான் உங்களை அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே அங்க வர்றது நம்ம ஆளுதான். அவன் இந்த மாதிரி வேலையை திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இந்த நேரத்துல வந்திருப்பான் போல. ஆனா இவ வந்து அவனை பார்த்த உடனே பயந்து போயிட்டு கீழே போ, யார் இது, என்கிட்ட வந்தீங்கன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன், உன்னை சாகடிச்சிருவேன், உன்னை அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்கா. அவனும் சொல்றான், நான் தான் ஓம்கார் தான் வந்திருக்கேன், பயப்படாதீங்க மேடம் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனா அவ கேட்காம அப்படியே அவனை பார்த்துட்டு அடிக்கிறேங்கிற பேர்ல ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழ போயிருப்பான். நல்ல வேலை நம்ம ஆளு கரெக்ட் டைமுக்கு கையை பிடிச்சி காப்பாத்திடுறான். அந்த நேரம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸுங்களுமே வெளியே வந்துட்டாளுங்க. இப்படி நிக்கிறத அவளுங்களுமே பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவளை இந்த பக்கம் இழுத்து உயிரை காப்பாத்தியாச்சு. பட் இருந்தாலும் நம்மால் என்ன நினைச்சான்னு தெரியல, அவளோட முகத்தை அப்படியே டச் பண்ண போயிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு அவ கோவப்பட்டு, என்னடா பண்ணிக்கிட்ட இருக்க, என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறியா, உனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும், என்னை நீ அடிக்க தானே வந்த, என்னை நீ கொலை பண்ண பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்க மயூரா, அவன் தான் அவனோட உயிரை காப்பாத்தினா, நான் தான் கண்ணால பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சொன்னாலும் அவ கேட்க மாட்டேங்கிறா. இல்ல இவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுநாள் ஆன உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா போல. அதனால போலீஸுமே வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் எவ்வளவோ சொல்லி பாக்குறான், இல்ல நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, நான் தான் அவங்களோட உயிரையை காப்பாத்த போனது, ப்ளீஸ் சொல்லு, எதுக்காக இப்படி வாய முடிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னா, இல்ல இவன் பொய் சொல்றான், இவன் தான் என்ன நைட் டைம்ல வந்து அட்டாக் பண்ண வந்தான், அதுக்கப்புறம் இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லவும் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக பாக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இறக்கப்படுறாளுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதடி, பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னா அவனோட கெரியரே போயிடும், பாவண்டி, அவன் போய் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ இங்க இருந்து வரா. சரி பாவம் பார்த்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுவான்னு பார்த்தா அதுதான் இல்ல, உன்னோட இந்த மூஞ்ச நான் போட்டோ பிடிச்சி வச்சுக்கிறேன், அப்பதான் நியூஸ் பேப்பர்ல கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறுப்பேற்றுற விதமா போட்டோ எடுத்துட்டு இருக்கா. உடனே நம்மால் என்ன நினைச்சான்னு தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க, என் மேல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்னன்னு, நான் தான் அவங்கள அட்டாக் பண்ண வந்தேன், அடிச்சேன்னு தானே சொன்னாங்க, ஆனா அதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கா, நான் இவங்களை எதுவுமே பண்ணலங்கிற ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து பிளே பண்ண சொல்றான். அதாவது அந்த வீடியோ நீங்களே பாருங்க, அதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் மொத்த பேரும் அந்த வீடியோ பிளே பண்ணி பாக்குறாங்க. அதுல தெளிவா தெரிஞ்சிருக்கு, அவன் சும்மா யதார்த்தமா தான் மேலே ஏறி வரான், இவ தான் வாண்டடா போய் அவனை அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம கீழே விழ போனவளை காப்பாத்தின விஷயமும் அதுல பதிவாயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன மேடம் நீங்க என்னமோ உங்களை இவன் அடிக்க வந்தான்னு சொன்னீங்க, ஆனா நீங்க தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண பார்த்திருக்கீங்க, இப்ப இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டா, உடனே அவனும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என் மேல மட்டும் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, இப்ப நான் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க, அவங்க மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ப்ரூஃபோட நான் நிரூபிச்சிட்டேன், அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கா பயங்கர ஷாக்கா இருக்கு. ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம இவ ஒரு காம்படிஷன்ல வேற கலந்துக்க போறா போல. ஸோ இந்த மாதிரி போலீஸு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டானா அதுலயுமே கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.